ஓம் சாந்தி. 28/7/2024. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா, மதுவனம். ரிவைஸ் 31/12/2000. உங்களின் சேமிப்பு கணக்கில் வரவு வைத்து ஒரு சதா மகாதானி ஆகுங்கள் என்று புதிய யுகத்தினை படைப்பவர், புதிய யுகத்திற்கான உரிமையை கொண்டிருக்கும் தனது குழந்தைகளை பார்க்கின்றார். என்று இந்த பழைய யுகத்தில் நீங்கள் சாதாரணமாக இருக்கின்றீர்கள். ஆனால் நாளை புதிய யுகத்தில் நீங்கள் ராஜ்யத்திற்கு உரிமையுடைய பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆகுவீர்கள். இது இன்றும் நாளைக்குமான ஒரு நாடகம் ஆகும். நீங்கள் இன்று எப்படி இருக்கின்றீர்கள், நாளை எப்படி ஆகுவீர்கள்? குறிப்பாக ஞானி ஆத்மாக்களான குழந்தைகளுக்கு வரப்போகும் நாளை இன்று போல் தெளிவாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் புது வருடத்தை கொண்டாட வந்துள்ளீர்கள். ஆனால் பாப்தாதா புதிய யுகத்தை பார்க்கின்றார். நீங்கள் ஒவ்வொருவரும் புது வருடத்திற்காக உங்களின் சொந்த புதிய திட்டத்தை செய்திருப்பீர்கள் என்று இது பழைய வருடத்தின் முடிவாகும். முழு வருடத்திற்கான பெறுபேறும் அதன் இறுதியில் பார்க்கப்படும். ஆகவே இன்று பாப்தாதாவும் குழந்தைகளின் முழு வருடத்திற்குமான பெறுபேற்றை பார்த்தார். அதை பார்ப்பதற்கு பாப்தாதாவிற்கு அதிக நேரம் எடுக்கவில்லை. எனவே இன்று பாப்தாதா குறிப்பாக உங்கள் ஒவ்வொருவரினதும் சேமிப்பு கணக்கை பார்த்தார். புது யுகத்திற்கான உரிமையுள்ள சகல திசைகளிலும் உள்ள மேன்மையான ஆத்மாக்களுக்கும் ஒவ்வொரு அடியிலும் சதா பல மில்லியன்களை சேமிக்கும் ஆத்மாக்களான குழந்தைகள் எல்லோருக்கும் பிரம்மா பாபாவை போல் எளிமையாகவும் மாதிரியாகவும் ஆக்கிக் கொள்ளும் ஆத்மாக்களுக்கும் தமது சொந்த வாழ்க்கையில் நற்குணங்களை வெளிப்படுத்துவதன் மூலம் மற்றவர்களையும் நற்குணவான் ஆக்குகின்றவர்களுக்கும் சதா மகாதானிகளுக்கும் மகத்தான ஒத்துழைக்கும் ஆத்மாக்களுக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவும் நமஸ்காரங்களும். ஆசீர்வாதம். நீங்கள் பேறுகளின் சொரூபம் ஆகுவதன் மூலம் ஏன் என்ன என்ற கேள்விகளுக்கு அப்பால் இருக்கும் சதா சந்தோஷமான இதயத்தை கொண்டவர் ஆகுவீர்களாக. பேறுகளின் சொரூபங்களால் நிறைந்திருக்கும் ஆத்மாக்களால் ஒருபோதும் எதையிட்டும் எந்த வகையான கேள்விகளையும் கொண்டிருக்க முடியாது. அவர்களின் முகங்களிலும் நடத்தையிலும் சந்தோஷத்தின் ஆளுமை புலப்பட்டு கொண்டே இருக்கும். இதுவே திருப்தி எனப்படுகின்றது. சந்தோஷம் குறைவாக இருந்தால் அதற்கான காரணம் பேறுகளில் ஏதாவது குறை காணப்படுவதே ஆகும். பேறுகள் குறைவதற்கான காரணம் ஏதாவதொரு ஆசையே ஆகும். சூட்சுமமான பல ஆசைகளை கொண்டிருப்பது உங்களை பேறுகளில் குறைவை நோக்கி எடுத்துச் செல்கின்றது. ஆகவே தற்காலிக ஆசைகளை ஒருபுறம் ஒதுக்கிவிட்டு பேறுகளின் சொரூபம் ஆகுங்கள். நீங்கள் சதா சந்தோஷ இதயத்தை கொண்டவராக இருப்பீர்கள். ஸ்லோகம். இறை அன்பில் திளைத்திருங்கள், மாயையின் கவர்ச்சி முடிந்துவிடும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.